உலகளாவிய ரீதியில் நிலவும் போர் மோதல்களினால் ஏற்பட்டுள்ள விலை உயர்வு, உலக பொருளாதார தடைகள், விநியோக சங்கிலி ஆகிய சவால்களை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று உரையாற்றிய போது இவரது விடயத்தினை தெரிவித்துள்ளார். தேசபக்தி என்பது நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்ய துணிவது மட்டுமல்ல எனவும், தற்போதைய சூழ்நிலையில் குடிமக்களாக தமது அன்றாட வாழ்க்கையில் தேசத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவதும் தேசபக்தியே என அவர் கூறுகின்றார். பெட்ரோல் டீசல் நுகர்வை குறைப்பதற்காக தனிப்பட்ட வாகனங்களுக்கு பதிலாக இயலுமான வரையில் பொது போக்குவரத்து அல்லது மின்சார வாகனங்களை பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் நெருக்கடி காலத்தைப் போலவே வீட்டிலிருந்தே வேலை செய்தல், கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் கருத்தரங்குகளை இணையமூடாக நடத்துதல் உள்ளிட்ட திட்டங்களையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பை சேமிக்கும் பொருட்டு தேவையற்ற வெளிநாட்டு சுற்றுலாக்கள், வெளிநாடுகளில் திருமண நிகழ்வுகளை நடத்துவதை தவிர்க்குமாறும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு வருட காலத்திற்கு அத்தியாவசியமற்ற தங்கத்தை கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு பிரதமர் மோடி நாட்டு மக்களை வலியுறுத்தினார். அத்துடன் விவசாயத்தில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை 50% குறைக்குமாறு நரேந்திர மோடி இந்திய குடிமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.